ஓம் நம சிவாய. கலிகாலம். இது கலிகாலம். வெறுப்பு ஓங்கி நிக்கிற காலம். ஹேட் இஸ் த்ரைவிங், நெகட்டிவிட்டி இஸ் செல்லிங். இப்படி ஒரு காலகட்டத்தில் சேகர் கமுலா மாதிரி ஒரு ஆளை பார்த்தது என் பாக்கியம். சத்தியமா சொல்றேன், சுத்தமான மனுஷன், ஒயிட், பியூர் ஒயிட். ஒரு ஏஞ்சல் வானத்திலிருந்து இறங்கி வந்திருந்தா அது சேகர் கமுலா. ஆனா ரொம்ப இன்னசென்ட், அப்பாவி. எனக்கு அவர் பார்க்கும் போதெல்லாம் தோணும், என்னடா இப்படி ஒரு பிள்ளைய பெத்தி இவங்க அப்பா அம்மா இந்த உலகத்தில் விட்டுட்டாங்களே, இந்த மனுஷன் எப்படி இங்க பொழைக்க போறாரு அப்படின்னு தான் தோணும். ஆனா ஒன்னு சொல்றேங்க, இந்த கலிகாலத்தில் அந்த மாதிரி மனுஷன் இருக்கிறதுனால தான் இன்னும் மழை பெய்யுது. அந்த மழையில தான் நம்ம எல்லாம் செழிச்சிட்டு இருக்கோம். சார், நான் நிறைய டைரக்டர்ஸோட வேலை பண்ணிட்டேன். தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ் எல்லா மொழியிலையும் வேலை பண்ணிட்டேன். நிறைய டைரக்டர்ஸை பார்த்துட்டேன். ஒரு டைரக்டரா நீங்க சூப்பர் தான், பட் அதை தாண்டி ஒரு மனுஷனா உங்களை தெரிஞ்சதுல, உங்க கூட பழகினது எனக்கு ஒரு பிளெஸிங். நான் கோவிட் டைம்ல கிரேமேன் ஷூட்டிங்ல இருக்கும்போது எனக்கு கதை சொன்னாரு சேகர் கமுலா சார். ஒரு வீடியோ காலில் 20 மினிட்ஸ் கதை சொன்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓகே சார் பண்றேன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு 2 இயர்ஸ் ஆளை காணோம். 2 இயர்ஸா கதை எழுதுறாரு, ஸ்கிரீன் பிளே பண்றாரு. 2 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து எனக்கு கதை சொல்றாரு. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருச்சு. எக்ஸ்ட்ராடினரி. ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட். ஆனால் இவ்வளோ பெரிய படம், இவ்வளோ பெரிய கதை, இவ்வளோ பெரிய ஸ்கேல் இவர் ஹேண்டில் பண்ணிடுவாரா? எனக்கு அவரை பத்தி முன்னாடி தெரியாது. அப்படின்னு சேகர் கமுலா யாரு அப்படின்னு விசாரிச்சா எல்லாரும் சேகர் கமுலா வா வா வான்னு பயங்கர பில்டப். சரி, ஸ்கிரிப்ட் சூப்பரா இருக்கு, சூப்பர் டைரக்டர்னு சொல்றாங்கன்னு அவரை நம்பி போனதுக்கு திருப்பதி அடிவாரத்தில் நடு ரோட்ல உச்சி வெயில்ல கீழே உக்காந்து அம்மா தாயே அப்படின்னு பிச்சை எடுக்க விட்டார். ஆனா அப்படி கையை நீட்டி பிச்சை எடுக்கும் போது தான் நமக்கு புரிஞ்சது, நம்ம ஓடிட்டு இருக்கிற ஓட்டம்லாம் எவ்வளோ அர்த்தமில்லாதது அப்படின்னு. இங்க அவ்வளோ போட்டி, அவ்வளோ பொறாம, அவன் நல்லா இருக்க கூடாது, இவன் நல்லா இருக்க கூடாது. முன்னாடிலாம் நம்ம பெரிய ஆளாகணும்னு உழைப்போம், நம்ம நல்ல பேர் சம்பாதிக்கணும்னு உழைப்போம். இப்பெல்லாம் அடுத்தவன் உழைப்பை எப்படி கெடுக்கிறது, அடுத்தவன் பேரை எப்படி கெடுக்கிறதுன்னு தான் எல்லாரும் உழைக்கிறாங்க. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி பாருங்க. அந்த மாதிரி எல்லாரையும் சொல்லல, அந்த மாதிரி யார் பண்றாங்களோ அவங்கள சொல்ல. ஒரு வாட்டி இப்படி கை நீட்டி அம்மா தாயேன்னா திங்கிற ஒருவேளை சோத்துக்கும் மழை வெயில்னு ஒதுங்குற கூரைக்கும் எவ்வளவு நன்றியோட நம்மளாம் இருக்கணும்னு புரியும். ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அது. இதுக்கு முன்னாடி காசியில ஒரு வாட்டி எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஹரிஷ்சந்திர காட்னு இருக்கும், அங்கதான் பிணங்கள் எல்லாம் எரிப்பாங்க. ராஞ்சனா பட ஷூட்டிங் அப்போ என்ன அங்க ஒரு 45 நிமிஷம் ஒரு 15 பிணங்கள் என்ன சுத்தி எரிஞ்சிட்டு இருக்கு. அதுக்கு நடுவில் நிக்க வச்சுட்டு போயிட்டாங்க. கேமரா எடுத்துட்டு தூரமா போயிட்டாங்க. நான் மறந்தே போயிட்டேன் ஷூட்டிங்னு. ஏன்னா அவங்க எங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க ஏதோ ரிவர்ல, கங்கா நதியில அப்படியே போட்ல போயிட்டாங்க. என்னையே மறந்துட்டேன். அப்படியே அமைதியா அப்படி நின்றுட்டு இருக்கேன். அந்த மாதிரி ஒரு நிம்மதியை நான் உணர்ந்ததே இல்லை என் லைஃப்ல. எல்லாமே மாயைன்னு அங்க நிற்கும் போது ரொம்ப அழகா புரியும். அந்த மாதிரி ஒரு என்லைட்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த படத்துல திருப்பதி அடிவாரத்தில் உங்க மூலமா கிடைச்சது சார். தேங்க்யூ.
குபேரா ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான படம், ரொம்ப ஸ்பெஷலான படம். தமிழ் படம், தெலுங்கு படம், 2 லாங்குவேஜ்லயும் தனித்தனியா எடுத்த படம். இன்னைக்கு உலகத்துக்கு தேவையான படம். ரொம்ப நல்லா வந்திருக்கு. உங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். நான் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கேன். என்னை நம்பி பார்க்கலாம். நாகார்ஜுனா சார், உங்க கூட ஒர்க் பண்றது ஒரு பெரிய ஆனர். உங்க படங்கள்ல எனக்கு இந்த படம் பிடிக்கும் அப்படின்னு இப்போ ஒரு கோட் சர்க்குலேட் ஆயிட்டு இருக்கு. நான் அப்படி சொல்லவே இல்லை. அந்த மாதிரி நான் சொல்லவே இல்லை. என்னை பத்தி எப்பயுமே ஏதாவது ஒரு உருட்டிக்கிட்டே இருப்பாங்க. இது அந்த மாதிரி ஒரு உருட்டு தான். ஆனா இந்த ஆடியோ லான்ச்ல நானே டைரக்டா என் வாயால இங்கேயே சொல்றேன், உங்க கூட வேலை செஞ்சது ரொம்ப பெரிய ஆனர். உங்களுடைய படம் உதயம், சிவா நினைக்கிறேன் தெலுங்குல, கீதாஞ்சலி, இதயத்தை திருட தமிழ்ல எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அந்த சைக்கிள் செயின் ஃபைட் எங்க கூட வந்தது, அதை பத்தி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸ்பாட்ல. இஸ் சச் அ சிம்பிள் மேன், கிரவுண்டட் மேன், கிளாசி மேன், so humble. Thank you so much sir, I learned so much from you. Thank you for a great experience. Thank you sir. அடுத்து ரஷ்மிகா. ரஷ்மிகா ரொம்ப சின்சியரான ஆக்டர், ஆனஸ்டான ஆன்சர். நானும் ரஷ்மிகாவும் நிறைய இந்த படத்துக்காக ஒரு சில டஃப்பான லொகேஷன்ஸ்ல வேலை செய்ய வேண்டியதாக இருந்தது. குப்பையில், குப்பை லாரியில், குப்பை கிடங்குல, சாக்கடையில், எல்லா இடத்துலையும் விழுந்து புரண்டு நானும் ரஷ்மிகாவும் போய் அப்படியே மெதுவாக சேகர் சார்ட்ட கேட்போம். சேகர் சொல்லுவார், நீங்கள் 2 பேரும், அவர் இங்கிலீஷில் சொல்லுவார், தமிழில் சொல்கிறேன், நீங்கள் 2 பேரும் அப்படியே குப்பை லாரியில் இருக்கீங்க, குப்பைலாம் உங்கள் மேலே ஃபுல்லாக கிடக்கு, குப்பையெல்லாம் விலக்கிட்டு அப்படியே மேலே வரீங்க. நாங்கள் தயங்கி சார் அது ஃபேக்கு குப்பை தானேன்னு. அவர் வந்து ரியல் 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 ஏங்க, நாங்கள் என்னவோ ரியல் குப்பை போட சொன்ன மாதிரி, நாங்கள் ஃபேக்கு குப்பை தான். ஆனால் அவர் ரொம்ப சின்சியராக ரியல் 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 ரியல். பட் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ், கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். இந்த ரஷ்மிகா வந்து லிட்டில் கேர்ள் ஃப்ரம் கூர்க் டு அ பேன் இண்டியன் ஸ்டார், கிரேட் அச்சீவ்மெண்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஹர். டிஎஸ்பி சார், ரொம்ப நாள் ஆச்சு நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணி. ரொம்ப சந்தோஷம் உங்களோட திரும்பி வேலை செய்யறதுல. அப்போ பார்க்கும்போது என்ன எனர்ஜி இருந்ததோ இப்போ இந்த பொய்வா சாங் ரெக்கார்ட் பண்ணும்போதும் அதே எனர்ஜி உங்ககிட்ட இருக்கு. தேங்க்யூ ஃபார் கிவிங் அஸ் எக்ஸ்ட்ராடினரி மியூசிக். தேங்க்யூ ஸோ மச். கண்ணா, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல, ஆனா ஒன்னொன்னா வரேன். அடுத்த வருஷம் வட சென்னை 2 அப்படின்னு நம்ம டார்லிங்ஸ் கேட்டாங்க. நெக்ஸ்ட் இயர்னு சார் சொல்லியிருக்காரு. ஓகே, டன். இவ்வளோ வருஷமா 2018ல இருந்து கேட்டுட்டே இருந்தீங்களா? அடுத்த வருஷம் நிக்கித் பொம்மி சார், எங்க கேமராமேன். அவரை மாதிரி ஒரு கம்பேஷனேட் கேமராமேன் நான் மீட் பண்ணதே கிடையாது. பொதுவாக ஒரு ஷாட் முடிஞ்சிச்சுன்னா அடுத்த ஷாட் செட் பண்றதுக்கு ஒரு டைம் டியூரேஷன் ஆகும். அது எவ்வளோ நேரம்னு நம்ம முதல்ல ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கேட்போம், அவங்க டைரக்டர் கேட்பாங்க, அவர் அசிஸ்டன்ட் கேமராமேன் கேட்பாங்க, அவங்க போய் கேமராமேனை கேட்பாங்க, அப்புறம் கேமராமேன் கிட்ட இருந்து திருப்பி அந்த செய்தி நம்ம கிட்ட வரதுக்குள்ள அந்த பிரேக்கே முடிஞ்சிடும். ஆனால் நிக்கித் சார் வந்து ஒரு ஷாட் முடிஞ்சா அவரே ஸ்ட்ரெயிட்டாக கடகடன்னு என்கிட்ட வந்து சார் 10 minutes, சார் 15 minutes அப்படின்னு சொல்லுவார். ஆர்டிஸ்ட்டை வந்து கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணுங்கிற ரொம்ப ப்ரையாரிட்டைஸ் பண்ணுவார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் கம்பேஷன் சார். ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணியிருக்கீங்க. I'm very happy you did cinematography for this film. Thank you so much. எங்க ப்ரொடியூசர் சுனில் சார், அவர் இங்க பேசுவாருன்னு நான் ரொம்ப நினைச்சேன். அவரோட ஃபேன் நான். பயங்கரமா பேசுவார் அவரு. நிறைய பேர் பேச்சில் காமெடி இருக்கும், அவர் காமெடி தான் பேச்சே. சரி, ஏதோ பயங்கரமா சொல்ல போறாரு, நான் வீட்டில இருந்து யோசிச்சுட்டே வந்தேன். அவர் எதுவுமே பேசல. சார் அங்கேயாவது பேசுங்க சார், தெலுங்கு ஈவெண்ட்லயாவது ஒரு 4 வார்த்தை பேசுங்க தயவு செஞ்சு. ராம்மோகன் சார், தேங்க்யூ ஸோ மச் for all your support. Sunil sir, you took care of us so well, you took care of my team so well. இந்த படம் இவ்வளோ பெருசா இவ்வளோ பிரம்மாண்டமா இந்த இடத்து வந்து சேர்ந்துருக்கிறதுக்கு நீங்க ஒரு முக்கியமான காரணம். ரொம்ப நன்றி சார். இந்த படத்தில் என் கூட நடித்த இன்னும் கொஞ்சம் ஆக்டர்ஸ் இருக்காங்க. அவங்க இங்கே இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. குஷ்பு, கேலு, திவ்யா. சார், ஐ ஸ்டில் டோன்ட் நோ தேர் ரியல் நேம். படம் ஃபுல்லாக என்னை கூட்டிகிட்டு போய் இதான் குஷ்பு, இதான் கேலு, இதான் தீபியான்னு சொன்னாரே தவிர அவங்களோட ஒரிஜினல் பேர் என்னன்னு சொல்லவே இல்லை. இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது அவங்க பேர் என்னன்னு.
ஸோ அவங்க இருந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கும் என்னுடைய நன்றி. தோட்டா தரணி சார், நம்ம எல்லாம் திரையில் பார்த்து வியந்த ஒரு ஜாம்பவான், அவருக்கு என்னுடைய நன்றி. ஜிம், அவருக்கு என்னுடைய நன்றி. ஒரு நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர் டீம் மீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த படத்தோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எக்ஸ்ட்ராடினரி டீம், சூப்பர். எனக்கு எல்லாருடைய பேரும் தனித்தனியாக தெரியாது, சாரி. யூ ஆல் நோ ஐம் வெரி பேட் வித் நேம்ஸ் ஆல்ரெடி, பட் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் சைத்தன்யா, எனக்கு எப்பெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போயிடுதோ, இல்லை நம்மளை பற்றி ஏதோ ஒன்று நெகட்டிவாக வருதோ, இல்லை நம்ம படம் ஏதோ ஒன்று நல்லா ஓடிச்சோ, பெரிய சக்ஸஸ் இருக்குதோ, குடுகுடுன்னு வந்து முதல்ல எனக்கு சுற்றி போடுவாங்க ஒரு மதர் மாதிரி. ஐ எம் ஃபார் எவர் கிரேட்ஃபுல் ஃபார் த லவ் அண்ட் அஃபெக்ஷன் யூ ஷோட் மீ. தேங்க்யூ ஸோ மச். 2000 என்னோட ஃபர்ஸ்ட் ஷாட் நான் நடித்தேன், 25 வருஷம் ஆகுது. 2002 என்னுடைய முதல் படம் ரிலீஸ் ஆச்சு, 23 வருஷம் ஆகுது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டுலாம் வரல, நான் பாட்டு ஊர் சுற்றிட்டு இருந்தேன். என்னை டான்ஸ் கிளாஸ் அனுப்பி நான் டான்ஸ் எல்லாம் கற்றுக்கல, ஃபைட் கிளாஸ்க்கு அனுப்பி நான் ஃபைட் எல்லாம் கற்றுக்கல, நடிக்கிறதுக்கு ஒரு கிளாஸ் போய் நடிக்கிறதுக்கெலாம் கற்றுல. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. சினிமாக்காக நேர்ந்து விட்ட ஆள் நான் கிடையாது. அப்படியே வந்தோம். அப்பா கேமரா முன்னாடி இழுத்துட்டு வந்தாரு. செல்வா சார் எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு, ஒரு ஸ்டாரா மாத்தினாரு. ஆனா அதுக்கப்புறம் எங்க போனோம், என்ன பண்ணணும், இப்படி போ அப்படின்னு சொல்றதுக்கு யாரும் இல்லை, இதான் ரூட்டு அப்படின்னு கையை பிடிச்சி கூட்டு போறதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப குழப்பமா இருக்கும். ஏன்னா எனக்கு வயசு 18 வயசு தான். ஒரு 25 வயசு, ஒரு 30 வயசுலயே இருந்தா ஒரு தெளிவு இருந்திருக்க முடியும். எனக்கு ஒரு 18 வயசு தான். திருடா திருடி, ஒரு திருவிளையாடல் ஆரம்பம், ஒரு பொல்லாதவன், ஒரு வேலையில்லா பட்டதாரி, இந்த மாதிரி மாஸ் கமர்ஷியல் படங்கள் இதுதான் உங்களுக்கு செட் ஆகும், நீங்க இந்த மாதிரி படங்கள் தான் பண்ணணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து 3, மயக்கம் என்ன, ஆடுகளம், அசுரன், இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் படம் நீங்க பண்ணுங்க, பெர்ஃபார்மிங் ஆக்டர்ஸ் தான் கம்மின்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பேர் வந்து யாரடி நீ மோகினி, உத்தம புத்திரன், திருச்சிற்றம்பலம், இந்த மாதிரி ராம்காம் ஃபேமிலி படங்கள் பண்ணுங்க, அந்த ரூட்ல தான் போகணும்னு சொல்லுவாங்க. அது அவங்களுக்கு என்ன தேவையோ அது தகுந்த மாதிரி சொல்லுவாங்க. எதுல போறது? என் ஃபேன்ஸை நான் ரொம்ப அழகா குழப்பி வச்சிருக்கேன். என்கிட்ட இருந்து எப்ப இருந்து என்ன வேணா வரும். அத குழப்பமே இல்லாம அவங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டாங்க. யாரு பாதை காட்ட இல்லைன்னாலும், யாரு கையை பிடிச்சி கூட்டிட்டு போக இல்லைன்னாலும், நமக்கு நம்மளே ஒரு பாதையை போட்டுக்கிட்டு அதுல தான் போய்கிட்டே இருக்கோம். சைக்கிள் ஓட்டுற மாதிரி, சைக்கிள் உடனே ஓட்டிட முடியாது. கீழே விழுந்தா முட்டி செராயும், அடிப்படும், ரத்தம் வரும். முட்டி செராஞ்சது, அடி பட்டுச்சு, ரத்தம் வந்தது. ஆனா யாரும் இப்படி போன்னு என்ன காட்டுறதை விட நமக்கு நம்மளே கிரியேட் பண்ணிக்கிற ரூட் தான் நமக்கு கரெக்டா இருக்கும். யாரும் போகாத ரூட்ல போவோம், நம்மளே அதை ரெடி பண்ணிக்குவோம். யாரும் நமக்கு வழி காட்ட தேவையில்லை. எப்பெல்லாம் அப்படி குழம்பி போய் வழி தெரியாம இருட்டுல முழிக்கிறனோ, மேல இருந்து கண்ணுக்கு தெரியாத ஒரு கை வந்து என் கையை பிடிச்சி அப்படியே கூட்டிட்டு போகும். அப்ப என்னோட ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சு எனக்கு வெளிச்சம் காட்டினாங்க. நீங்க என்ன பத்தி எவ்வளவு வேணா வதந்திகளை பரப்புங்க, என்ன வேணா நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஒரு வாட்டியும் என் படம் ரிலீஸ்க்கு 1.5 மாசம் முன்னாடி ஒரு நெகட்டிவ் கேம்பெயினை ஏற்படுத்தி ஸ்ப்ரெட் பண்ணுங்க. அந்த கண்ணுக்கு தெரியாத கையும் என் ரசிகர்கள் ஒருத்தரும் தீப்பந்தமா எரிஞ்சிட்டு இருக்கிற வரைக்கும் நான் போயிட்டே இருப்பேன். தம்பிங்களா, கொஞ்சம் தள்ளி போய் விளையாடுங்க ராஜா. இந்த உளுலாங்கட்டி சர்க்கஸ்லாம் வேணாம். இங்க இருக்கிறவங்க எல்லாம் என் ரசிகர்கள் மட்டும் கிடையாது, 23 வருஷமா என் கூடயே வந்த என் கம்பானியன்ஸ், என்னுடைய வழித்துணை. நீங்க சும்மா ஒரு 4 வதந்திய பரப்பி
இத காலி பண்ணிடணும்னு நினைச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. ஒரு செங்கலை கூட ஆட்ட முடியாது. எண்ணம் போல் வாழ்க்கை. எண்ணம் போல்தான் வாழ்க்கை. உங்களுக்குங்கிறத யாரும் எடுத்துக்க முடியாது, நமக்குங்கிறதையும். சந்தோஷமா இருங்க. சந்தோஷத்தை வெளியே தேடாதீங்க. சந்தோஷம் உங்களுக்கு உள்ளதான் இருக்கு. ஹாப்பினஸ் இஸ் a choice. இட்ஸ் இன்சைட் யூ. நான் ஒருவேளை சாப்பாடுக்கு வக்கில்லாமையும் இருந்திருக்கேன், இப்போ ஒரு நல்ல நிலைமையில இருக்கேன். எந்த நிலைமையில இருந்தாலும் நான் சந்தோஷமா தான் இருப்பேன். ஏன்னா நான் சந்தோஷத்தை எப்பயுமே வெளியே தேடினது கிடையாது, உள்ளதான் தேடுவேன். சந்தோஷம் நிம்மதிக்கு மேல வாழ்க்கையில எதுவுமே முக்கியம் இல்ல. ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இவ்வளவு வருஷமா இவ்வளோ எல்லாரும் பேசும் போதும் அதை தாண்டி எனக்காக நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்கல்ல, நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். எல்லாம் நிறைய இடத்துல இருந்து, நிறைய ஊர்ல இருந்து 330 நாளுக்கு அப்புறம் இங்க வந்திருக்கீங்க. பத்திரமா வீட்டுக்கு போய் சேருங்க. பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க. நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன். உங்க சந்தோஷத்தை விட உங்க சேஃப்டி எனக்கு முக்கியம். எல்லாரும் பத்திரமா வீட்டுக்கு போங்க. சார் ஒரே ஒருத்தர் உங்ககிட்ட ஒரு சில கேள்விகள் கேட்கணும்னு ஆசைப்படுறாரு. அவங்க கிட்ட நிறைய கேள்விகள் இருக்கும், எங்க கிட்ட இருக்கும். பட் கேட்க போறவர் ரொம்ப ஸ்பெஷலான ஒருத்தர், உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்ச ஒருத்தர். அவர்கிட்ட மட்டும் ஒரு சில கேள்விகள் பார்த்தலாமா சார்? ஹாய், என் பேரு வினோத். உன் பேரு? ஓ, தனுஷா. நைஸ் நேம். எனக்கு உன்கிட்ட சில முக்கியமான கேள்வி கேட்கணும். கேட்டுக்கவா? ஹீரோனா நல்லா சிகப்பா இருக்கணும்ன்றதை எப்படி தலைவர் உடைச்சாரோ அதே மாதிரி ஒரு ஹீரோனா நல்லா கட்டு மஸ்தா இருக்கணும்ன்றதை உடைச்சு இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருக்க. ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும்ல? ஓகே, நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், ஒல்லியா இருந்தாலும் கில்லிமான்னு. இப்போ நான் இங்க வெறும் ஆக்டரா தான் இருக்கேன். ஆனா அங்க நீ கேமரா முன்னாடி ஆக்டும் பண்ற, கேமரா பின்னாடி ஆக்ஷன் கட்டும் சொல்ற. உனக்கு கேமரா முன்னாடி ஆக்ட் பண்றது பிடிச்சிருக்கா இல்ல கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்றது பிடிச்சிருக்கா? எனக்கு கேமரா பின்னாடி ஆக்ஷன் சொல்ல தான் பிடிக்கும். ஆனா இவங்க எல்லாருமே என் படங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால அதை தள்ளி வச்சுட்டு நான் அவங்களுக்காக தான் நடிச்சுக்கிட்டே இருக்கேன். இல்லைன்னா நடிப்பை நிறுத்திட்டு நான் டைரக்ஷன் போயிருப்பேன். சூப்பர் சார். தோ இவன்லாம் ஹீரோ வேண்டா ஐயோ அப்படின்னு இங்க ஒரு ரிச்சாக்காரண்ணா செம்மையா கலாச்சிட்டாரு. ரொம்ப அசிங்கமா போச்சு. இப்போ அந்த அண்ணாவை அங்க நீ திரும்ப பார்த்தா என்ன சொல்லுவ? நீங்க கலாஸ்ட் போன உடனே அழகா ஒரு பொண்ணு வந்து ஆட்டோகிராஃப் வாங்கிட்டு போச்சுன்னு சொல்லுவேன். இப்பதான் புதுசா சினிமாக்குள்ள வந்திருக்கேன். எனக்கு நிறைய கனவு இருக்கு. ஆனா நீ அங்க இதெல்லாம் சாதிச்ச ஒருத்தனா கெத்தா நிக்கிற. அங்க நிக்கிற உனக்கு வேற ஏதாவது கனவு இருக்கா? இருக்கு, நிறைய இருக்கு. அந்த டைம்ல நான் நேஷனல் அவார்டு வாங்கினேன்னு சொன்னா எல்லாம் சிரிச்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி இப்போ இருக்கிற கனவையும் அதே மாதிரி அமைதியா மனசுக்குள்ளேயே வச்சுட்டு அடிச்சுட்டு பேசுவோம். நம்ம பாட்டுன்னு ஓம் நமச்சிவாயான்னு இருக்கோம். ஆனா கோலிவுட்ல எந்த பிரச்சனை வந்தாலும் அத நம்ம கணக்குலயே எழுதுறானுங்களே. இதெல்லாம் இவ்வளவு வருஷமா எப்படி சமாளிக்கிற? பசங்களாம் சோகமா இருக்கிறப்போ உன்னோட மோட்டிவேஷன் ஸ்பீச் தான் கேக்குறாங்களாம். ஆனா நீ சோகமா இருக்கிறப்போ யார் பேசுறத கேப்ப? நான் ஓம் நம சிவாயன் சாண்ட் தான் கேட்பேன், மெடிடேட் பண்ணுவேன். அவ்வளோதான். அவ்வளோ ஈஸியாக நம்ம சோகமும் ஆயிட மாட்டோம். நான் தான் சொன்னேன்ல, சந்தோஷம் உள்ளதான் இருக்கு. இன்னைக்கு நான் இங்க தனியா நடிச்சிட்டு இருக்கேன். ஆனா அங்க உன் பின்னாடி பாரு, எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்களுக்குலாம் நீ என்ன சொல்ல ஆசைப்படுற?
இங்க இருக்கிறதுல நிறைய பேர் இப்ப இருக்கிற ஜெனரேஷன் சேர்ந்தவங்களா இருப்பீங்க. நிறைய பேர் 2K கிட்ஸா இருப்பீங்க, நிறைய பேர் 90s கிட்ஸா இருப்பீங்க. இது ஒரு பெரிய ஜேர்னி. நம்ம எல்லாம் ஒண்ணா சேர்ந்து டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இந்த ஜேர்னி எப்போ முடியுமோ அப்ப நீங்கெல்லாம் என்ன நினைச்சு கர்வப்படுற ஒரு இடத்துல கண்டிப்பா இருப்போம். காதல் கொண்டையில நடிச்சிட்டு இருக்கிறேன்னா இப்போ அங்க இருக்கிற டைரக்டர் தனுஷ் கிட்ட ஆடிஷனுக்கு போட்டோ எடுத்துட்டு வந்தா எனக்கு நடிக்க சான்ஸ் கொடுப்பியா? குடுப்பீங்களா சார்? நீ இல்லாம நான் இல்லையே கண்ணா. எனக்கு இங்க நடிக்கவே ரொம்ப பதட்டமா இருக்கு. இப்போதான் நடிக்க தொடங்குறேன். என்னெல்லாம் ரசிப்பாங்களா? எனக்கெல்லாம் யாராவது கை தட்டுவாங்களா? ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு ஏதாவது அட்வைஸ் சொல்ல. உற்றாத தம்பி, உற்றாத. அடுத்து வர 50 வருஷம் அப்படியே நின்னு பேசும். உற்றாத. இந்த சாவ பந்தயம் அடிக்கிற சாவ. அண்ணா, இவ்வளவு நேரம் உங்களுக்கு நீங்களே நிறைய பதில் சொன்னீங்கண்ணே. ஒன்னே ஒண்ணுண்ணே, குபேரா அப்படின்னா எல்லாத்தையும் அள்ளி கொடுக்குறவர்ண்ணே. நிறைய விஷயங்கள், ஹெல்த், வெல்த், ஹாப்பினஸ் எதை கேட்டாலும் அள்ளி கொடுப்பார். இப்போ ஒரு குபேரர் வந்து ஒரு 3 விஷயம் கொடுக்க போறாருண்ணே. அதுல நீங்க ஒன்னு செலக்ட் பண்ணணும்னா தனுஷ் சார் எதை செலக்ட் பண்ணுவார்? லவ் அள்ளி தர குபேரன், நிம்மதி அள்ளி தர குபேரன், செல்வத்தை அள்ளி தர குபேரன். நிம்மதி இருந்தா அன்பும் செல்வமும் அங்கதான் இருக்கும். ஆ, அதனால நிம்மதி தான் அள்ளி தருவோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.